ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, தங்கம்மல் வந்து ஹோட்டல் புக்கிங்கில் பண்ண ஃப்ராடுத்தனத்தெல்லாம் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அதை கூட யாரோ கேட்டுட்டாங்க. ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நினச்சா அந்த சீனை சப்பையாக முடிச்சிட்டாங்க. ஆமாங்க, வந்தது பழனி தான். பழனி மயில் பேசின எந்த விஷயத்தையுமே கேட்கல. பழனி மயில் இருட்டில் ஒருத்தரை பார்த்து பயத்தில் ஆணு கத்துறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு பாண்டியன் கதிரெலாம் வருவாங்க. பாண்டியன் வந்து பழனியை தான் திட்டுறாரு. ஏன்டா அவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? சொந்த வீட்டிலே திருட மாதிரி முக்காடு போட்டு சுற்றிட்டு இருக்க, மித்தவங்களாம் பயப்பட மாட்டாங்களான்னு சொல்லி திட்டி வெட்டி விடுவாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, அடுத்த நாள் காலையில் மீனா வந்து செந்தில் பண்ண விஷயத்த கதிர்ட்டி ராஜிட்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. உங்கள் அண்ணன் பெருசாக கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போவேன்னு பில்டப் பண்ணார்ல, நானும் அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து உங்கள் அண்ணன்ட்ட கொடுத்தேன். இதை உட்காந்து படிங்கன்னு சொன்னேன். ஆனால் 1 மணி நேரம் கூட இல்லை, உங்கள் அண்ணன் அந்த லிஸ்ட்டை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காரு. 1 மணி நேரம் கூட ஒழுங்காக உட்காந்து படிக்க முடியல. இவரெல்லாம் எப்படி கவர்மெண்ட் வேலைக்கு போவார்? எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கையே இல்லைன்றாங்க. அதெல்லாம் கேட்டு ராஜியும் கதனை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் செந்தில் சமாளிப்பார். மீனா, நேற்று ரொம்ப டயர்டாக இருந்துச்சு மீனா, அதான் தூங்கிட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாது, நான் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போவேன்றாரு. கடைசியாக நடக்குதுன்னா, பாண்டியன் வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வடை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. எல்லாருமே அந்த வடையை எடுத்து சாப்பிட்றாங்க. தங்கமேல எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ மீனா நக்கலாக கேட்குறாங்க, இப்போ மட்டும் கடை பலகாரத்தை சாப்பிடலாமா, தப்பு இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு தங்கமேல் வந்து அன்பாக ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தா சாப்பிடலாம், தப்புலன்னு சொல்லி சமாளிப்பாங்க. லாஸ்ட்டாக நடக்குதுன்னா, மீனா வந்து பாண்டியன்ட்ட, மாமா நம்ம வீட்டுக்கு பேப்பர் போடுற பையன்ட்ட சொல்லிடுங்க மாமா, நாளையிலேருந்து இங்கிலீஷ் பேப்பரையும் சேர்த்து போட சொல்லுங்கன்றாங்க. அதுக்கு பாண்டியன் வந்து, எதுக்குப்பா, இங்கே தமிழ் பேப்பரை என்னை தவிர யாரும் படிக்க மாட்டாங்க, இதில் இங்கிலீஷ் பேப்பர் யார் படிக்க போகிறா, அதெல்லாம் வேணான்றாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, இல்லை மாமா, இங்கிலீஷ் பேப்பரில் தான் நிறைய வேலைவாய்ப்பை பற்றி விளம்பரம்லாம் வருன்றாங்க. செந்திலோட கவர்மெண்ட் வேலைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நியூஸ் பேப்பர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாண்டியன் சம்மதிக்க மாட்டாரு. இப்போ வாங்க தமிழ் பேப்பருக்கே மாதம் 300 ரூபா ஆகுது, இதில் இங்கிலீஷ் பேப்பர் வாங்கினா தேவையில்லாத செலவுன்றாரு. இப்போ மீனா டக்குன்னு, மாமா நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா போதும், நான் என் காசுலேயே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு பாண்டியனுக்கு கடுப்பாகுது. என்னப்பா உன் காசு என் காசுன்னு பிரித்து பேசுகிற, எல்லாமே நம்ம வீட்டு காசு தான்ப்பா, வீண் செலவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான்ப்பா பேசிகிட்டு இருக்கேன், மித்தபடி செலவு பண்ணலாம் ஒன்றும் யோசிக்கல, இங்கிலீஷ் பேப்பர்லாம் வீண் செலவுப்பான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு உரையாற்றுவார். அதை கேட்டு மீனாக்கு செம்ம கடுப்பாகுது. மாமா நீங்கள் நியூஸ் பேப்பரே வாங்க வேணாம் மாமா, நான் என் ஆஃபீஸ்லேயே படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் தங்கமேல் மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் பாண்டியனுக்கு நல்லா செலவழித்து விடுறது சரின்னு தோணுது. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக நடக்குதுன்னா, செந்தில் வழக்கம் போல் பாண்டியன்ட்ட இதை பற்றி நேராக பேசாமல் அவங்க அண்ணன் தம்பிட்டையும் பழனிட்டையும் புலம்புறாரு. மீனாவை நான் கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். மீனா அவங்க வீட்டில் எப்படி வாழ்ந்தவ தெரியுமா? இங்கே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவள் இவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. ஒரு 300 ரூபா நியூஸ் பேப்பர் கூட அப்பா இவ்வளோ கேவலமாக பண்ணுறான்னு சொல்லி புலம்புவார். அதோட தான் இன்றைக்கி சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, செந்தில் வந்து மீனாவோட அப்பா ரவி இருக்கார் பார்த்தீங்களா, அவரை நேரில் பார்த்து சவால் விடுற மாதிரி பேச போகிறாரு. ஆமாங்க, செந்தில் ரவி கிட்ட, இப்போ என்ன உங்கள் பொண்ணை ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, அதுதானே உங்கள் கோவம், நானும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போய் காட்டுறேன், உங்களை விட ஒரு பெரிய ஆஃபீஸராகி காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சவால் விடுறாரு. இதை ரவி எப்படி எடுத்துக்க போறான்னு தெரில. ஒருவேளை அவர் ஈகோனால என்ன மாரி நீ எப்படி கவர்மெண்ட் வேலைக்கு போறேன்னு நானும் பார்க்கணும்னு சொல்லிட்டு செந்திலோட முயற்சியில் ஏதாவது தடங்கல் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இதை தவிர வேற என்ன நடக்கும்னா, சரவணன் தங்கமேல ஹனிமூன் போறாங்கல்ல, அங்கே போன பின்னாடி தான் ஹோட்டலுக்கு 5000 இல்லை 20,000 சொல்லிட்டு சரவணனுக்கு தெரிய வரும். சரவணன்லாம் பயங்கர ஷாக் ஆவாரு. ஆனால் தங்கமேல் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிப்பாங்க. சரியாக கவனிக்காமல் புக் பண்ணிட்டேன்னு சொல்லி நடிப்பை போடுவாங்க. இப்போ பணத்துக்கு பாண்டியன்ட்டு தான் வந்தாகணும். பாண்டியன் என்ன பண்ண போறான்னு தெரில. ஒன்று நீங்கள் 20,000 ரூபாய்க்குலாம் ஹோட்டலில் தங்க வேணாம், வேற ஏதாவது ஒரு சின்ன ஹோட்டலில் போய் தங்குங்கன்னு வாரு. அதனால தங்கமேல் லைட்டாக கடுப்புவாங்க. இப்படி நடக்கலாம். இல்லைனா பாண்டியன் வேற வழி இல்லாமல் 20,000 ரூபா பணத்தை அனுப்பிடுவாரு. ஆனால் வீட்டுக்கு வந்த பின்னாடி தங்கமேல்கிட்ட கோவப்படுவார். ஏமா இதை கூட சரியாக பார்த்து புக் பண்ண தெரியாதா, அன்னைக்கு அப்படி தான் படம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு 1200 ரூபாய்க்கு வீண் செலவு இழுத்து விட்டேன், இப்போயும் வீண் செலவு இழுத்து விட்டுருக்கேன்னு சொல்லி திட்டலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சீன்லாம் வரலாங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.